ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயும் நிவினும் இப்போ அந்த முத்துமலர் ஃபேமிலி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ முத்துமலரோட ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களும் முத்துமலரும் அந்த சிந்துவும் பார்த்தோம்னா அவசரமாக பேக் எடுத்துகிட்டு கிருஷ்ணா சொன்ன இடத்துக்கு வெளியில் கிளம்பி போகிறாங்க. அதை நிவின் முதல்ல பார்த்துட்டு அடுத்து விஜய் கூப்பிட்டு சொல்கிறாரு, போய் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும்போது விஜய் வேணாம், நம்ம எல்லாம் கிருஷ்ணா எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து இவங்க போகிறாங்க. அந்த முத்துமலரும் அந்த சிந்துவும் பார்த்தோம்னா போய் ரோட்டில் நின்று அதுக்கப்புறம் கிருஷ்ணா வராரு. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி காரில் உட்காந்ததுக்கப்புறம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் லென்த்தியாக போகுது. அடுத்து பிடிச்சதுக்கப்புறம் விஜய் 2 அடியை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அங்கேயே பார்த்தோம்னா பாதி உண்மையை சொல்லிடுறாங்க, நாங்கள் அந்த ஃபேமிலியில் அப்படி இப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கல அந்த அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளார பார்த்தா விஜய் நிவின் இருக்காங்க. இந்த பக்கத்து முத்துமலர், அதே நேரத்தில் கிருஷ்ணா, அந்த சிந்து 3 பேர் நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க, எல்லாம் பசுபதி தான் அமுச்சு விட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிவின் வந்து யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி அவசரமாக வர சொல்கிறாங்க. அவங்களும் ஆட்டோவில் வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயும் நிவினும் உட்காந்துருக்காங்க. இப்போ காவேரி வந்து பேசுகிறாங்க, வாக்கிங் போகலான்னு. இல்லை, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதாவது தாத்தா, பாட்டி, அன்பரசு, ராதா மட்டும் ஆளை காணா, மற்றபடி எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த போட்டு காவேரி, அதுக்கப்புறம் பார்த்தா கங்கா, அப்புறம் யமுனா வந்துடுறாங்க. இப்போ காவேரியோட அம்மாவும் வந்துடுறாங்க, அவங்க பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ பார்த்தா இப்போ தான் விஜய் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்லும்போது முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ சொல்ல போகிற உண்மையை கேட்டு யாரும் எந்த ஒரு அதிர்ச்சியும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அது கேட்டதுமே சாரதா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இந்த விஷயத்தெல்லாம் உண்மையை சொல்லிவிட்டு அவங்களாம் வந்து அவுட் ஹவுஸில் இருக்காங்கன்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் லென்த்தியாக போகுது. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அங்கே போய் பார்த்தோம்னா வீடு பூட்டி கிடக்கு. அப்புறம் திறந்து எல்லாத்தையும் வெளியில் வர சொல்லி பார்த்தோம்னா 2 அடியை போட்டு எல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த முத்துமலர், கிருஷ்ணா, அந்த சிந்து எல்லாருமே அப்பயும் நிறைய உண்மைகளை சொல்கிறாங்க. எல்லாமே பசுபதி தான் வேலை செஞ்சது அப்படின்னு. இந்த உண்மையெல்லாம் கேட்க பார்த்தோம்னா இந்த பக்கத்து சாரதாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், கங்காவாக இருக்கட்டும், யமுனாவாக இருக்கட்டும், இவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இடையில அன்பரசுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் அன்பரசுலாம் எதுவும் பேசல. தாத்தா, பாட்டி எல்லாம் அப்படியே சைலண்டாக தான் அந்த விஷயத்தை அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிவின் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து முத்துமலர் வந்து எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி மன்னிப்பு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்து சாரதாவை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க. என் பையன் வந்து சந்தானம் எவ்வளோ நல்லவன் நான் சொன்னேன், நீங்களாம் கேட்டிங்களா அப்படி இப்படிங்கும்போது ஒரே செகண்டில் சாரதா உடனே மன்னிப்பு கேட்டு அப்படியே டைவ் அடிக்கிறாங்க. ஆமாம், நீங்களெல்லாம் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்கக்கூடாது, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா காவேரி, விஜய் எல்லாரும் அப்படியே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.